அன்பார்ந்த எங்களுடைய புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு வருகின்ற 31/11/2026 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி. ராகு பகவானாகப்பட்டவர் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவானாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும் பெயர்ச்சியாகிறார். அந்த சமயத்தில் கடகராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இதை சொல்கிறது நான் சொல்கிறதில்லை. இதில் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே ஒரு பலன், ராகு நன்மையை செய்தால் கேது கெடுதலை செய்வார். கேது நல்லது பண்ணால் ராகு கெட்டது பண்ணும். ஏதோ ஒன்று தான். சில பேருக்கு ரெண்டுமே கெடுதலும் பண்ணும். உங்கள் திருப்திக்காக சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்குதுன்னு எல்லாமே இருக்கிறத மாற்றி சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொல்லலை, இதெல்லாமே புலிப்பாணி சித்தர், 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். முதல்ல சொல்லிடுறேன். அதனால் அவர் அப்படி சொன்னார், அந்த யூடியூப்பில் இப்படி சொன்னாங்க, இது உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக எல்லாமே சிறப்பாக சூப்பர் நான் நம்ம எழுதின்னு நான் அவர் சொன்னதை எழுதின்னு சொல்கிறேன். நான் எழுதாமே நானே இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கும் தெரியும் எனக்கு. ஆனால் அது நீங்கள் இந்த பதிவை பார்க்க வேண்டாம். நீங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை பார்க்குறீங்க. அப்போ உண்மையை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதிலிருந்து காப்பாற்றிக்க முடியும். ராகு பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு கடகராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார்.